ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுட சுட வாழைக்காய் பஜ்ஜி தான். அதுக்கு 1 கப் கடலை மாவு, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 4 ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சோடா உப்பு, கொஞ்சம் தண்ணி கலந்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் வாழைக்காயை சீவி வச்சுருக்கேன். வெங்காயத்தை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா காய வைங்க. இது நல்லா காஞ்சிருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு சின்ன கல் உப்பு போட்டிங்கன்னா உப்புக்கள் மேலே பொரிஞ்சு வரணும், வந்தால் காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ வாழைக்காயை நம்ம கலந்து வச்சுருக்க மாவில் நல்லா டிக் பண்ணிவிட்டு எண்ணெய் பாத்திரத்தில் போட்டுருங்க. இப்போ போட்டிருக்க வாழைக்காய் வந்து நல்லா புஃப்னு வரும். 2 பக்கமும் டபுள் சைடு திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதே மாதிரி மிச்சம் இருக்க வாழைக்காய், வெங்காயம் எல்லாத்தையுமே இதே மாதிரி போட்டு பஜ்ஜியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அவ்வளோதான், நமக்கு தேவையான வெங்காய பஜ்ஜியும் ரெடி, வாழைக்காய் பஜ்ஜியும் ரெடி. அதுக்கு வந்து நம்ம தேங்காய் சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். தேங்காய் சட்னியோட சாப்பிடல, டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.